வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவாகவே சினிமாவுக்கு வரணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதில் உள்ளார வரவங்க ஒரு சிலர் தான், அதுலேயும் ஷைன் ஆகிறவங்க ஒரு சிலர் தான். இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ சினிமா அப்படின்றத பற்றி பேசினாலே பார்த்திங்கன்னா சினிமாவை ரசிக்கிறவங்களும் அதிகம். சினிமாவில் நாம் கால் பதிக்கணும், தடம் பதிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களும் நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. சினிமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள விஷயம் தானே. ஒரு காலத்தில் சினிமாங்கிறது தெருக்கூத்து, நாடகம் இப்படியெல்லாம் தான் பின்னாடி திரை வந்தது, சினிமாவுக்கு வந்தது. சினிமாவை தாண்டி அடுத்தது தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சியை தாண்டிக்கு இன்றைக்கி நம்ம கையில் உள்ள மொபைல் ஃபோன்லேயே இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் சினிமான்னு நம்ம நேரடியாக பார்க்காம காட்சி, திரை, இது எல்லா வடிவத்திலும் இன்றைக்கி நம்ம வந்துட்டால் கூட இந்த சினிமாவோட மவுஸுங்கிறது இன்னை வரைக்கும் குறையவே இல்லை. அப்போ சினிமா மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அப்படியும் எடுக்க முடியாது. சினிமாவும் அதான், சின்ன திரையும் அதான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சினிமா நட்சத்திரங்களை விட இந்த சின்ன திரை நட்சத்திரங்கள், மீடியாவில் அப்பப்போ சில ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த ரசிகர்களுடைய ஆதரவு பெற்றவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போது சினிமா அப்படிங்கிறது மட்டுமே அப்படின்னு பார்த்தா சினிமாவில் வரணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் உங்களோட கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சினிமாவில் வரணுங்கிற ஆசை நிறைய பேர் இருக்கும். சினிமாவில் வந்த பிறகு அதில் சர்வை பண்ணுறதுங்கிறது ஒரு போராட்டமாக இருக்கும். சினிமாவில் ஒரு 100 பேர் நுழையிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் சினிமா துறையில் இருந்துருவாங்க. அதில் சாதிச்சு டாப் லெவலுக்கு போகிறவங்க அப்படிங்கிறது ஒருத்தங்க 2 பேர் அப்படி தான். ஸோ நீங்கள் சினிமான்னா நேரடியாக நம்ம கதாநாயகர், கதாநாயகி, இந்த கதாபாத்திரங்கள், குணச்சித்திர நடிகர்களை மட்டும் பார்க்கக்கூடாது. பொதுவாக சந்திரன் சனி தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அவங்களுக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் 24 விதமான துறைகள் இருக்குது. சினிமாவுன்னா டைரக்டர் இருக்கார், இசையமைப்பாளர் இருக்கார், சண்டை பயிற்சியாளர் இருக்கார், ஆர்ட் டைரக்டர் இருக்கார், எடிட்டர் இருக்கார், கேமராமேன் இருக்கார், மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 துறைகள் இருக்குது. இந்த 24 துறைகளில் நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புகளோட தொடர்புகளை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். சினிமா மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. சின்னத்திரை சொல்லியிருக்கோம் இல்லையா, இது ஒரு பார்ட்டு. அடுத்தது இதுக்கு எல்லாத்துலேயும் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்பாங்க, பொதுவாக சினிமா நடிகர் அப்படின்னாலே சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் சினிமாவில் சாதிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒன்று நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சுக்கிரனும் நல்லா இருக்கணும். ஆனால் சினிமா, சின்னத்திரை இதிலெல்லாம் அரிதாரம்லாம் பூசணும், இல்லை அந்த துறையில் உள்ள அதை சார்ந்த துறைகளில் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அவங்க சினிமா துறையில் சாதிக்க முடியும், சினிமா துறையில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். அப்போ இந்த சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இப்போ சந்திரனுக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இதெல்லாம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சினிமாவுக்கான வாய்ப்பு, சின்ன திரைக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் சனியோட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தாலும் அவர்களுக்கு சினிமாவில் சேருவதற்கு, சினிமா துறையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு ஓரளவு எளிமையாக கிடைச்சிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பக்கம் தானே? அப்படி கிடையாது. சந்திரனுடைய வீட்டில் சனி இருந்தாலும், அப்போ கடகராசியில் சனி இருந்தாலும், சனியோட வீட்டில் சந்திரன் இருந்தாலும், இப்போ சனியோட வீடுங்கிறது மகரமும் வரும், கும்பமும் வரும், அப்படி இருந்தாலும், இல்லது சனியும் சந்திரனும் பரிவர்த்தனையாகி இருத்தல், அதாவது சனி வீட்டில் சந்திரனோ சந்திரன் வீட்டில் சனி இருந்தாலோ, இதுக்கு பேர் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இல்லாத பட்சத்தில் ஒரு ஜாதகத்தில் ராகு ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். அப்படி குறுக்க ஒரு கோடு போடும்போது இந்த பக்கம் மட்டும் ஏதாவது ஒரு பக்கத்தில் சந்திரன் சனி மட்டும் இருந்தால் அவர்களுக்கும் இந்த சினிமா வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் மொத்தம் உள்ள 20, 22, 23 துறைகளில் நீங்கள் கேமராவுக்கு போகிறீங்களா, எடிட்டிங் போகிறீங்களா, நடனத்துக்கு போகிறீங்களா, மேக்கப் போகிறீங்களா, மியூசிக் போகிறீங்களா, இந்த மாதிரி சண்டை பயிற்சிக்கு போகிறீங்களா, இப்படி பல்வேறு துறைகள் இருக்குல்ல. இந்த துறைகளில் நீங்கள் எந்த துறையில் போகிறீங்க அப்படின்னு நிர்ணயிக்கிறது மற்ற ஜாதக அமைப்புகளை வச்சு நிர்ணயம் பண்ணணும் ஒன்று. அதே போல் நீங்கள் தொடர்ந்து இதே துறையில் இருப்பீங்களா, இல்லை இதை விட்டு வேறு ஒரு துறையில் மாறிப்பீங்களா. அதாவது சினிமா துறையிலே டைரக்டராக போனவங்க நடிகராக போயிடுறாங்க இல்லையா, கேமராமேனாக வர்றவங்க டைரக்டர் ஆகிடுறாங்க இல்லையா. அதே மாதிரி அவங்க துறையில் அடுத்தடுத்து மாறி ஏதாவது துறைகளுக்கு போவாங்களா, அப்படிலாம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இது அடுத்தது இந்த துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு சாதிப்பீங்க.
உங்களால் எந்த அளவுக்கு சர்வே பண்ணி நிற்க முடியும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வராங்க, 2-3 படம் எடுத்துருவாங்க, போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வருடக்கணக்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டே வருவாங்க. இப்போ சினிமா உலகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து எடுத்திங்கன்னா நிறைய அந்த நடிகர்களும் தொடர்ந்து 100 படம் 200 படம், நடிகைகள் 200 படம் 250 படம் இப்படி நடித்தவங்க ஒரு இது இருப்பாங்க. அதேமாரி டைரக்டர்களே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் டாப் லெவலில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஜாதகம், அப்போ நடக்கக்கூடிய திசாபுத்திகள், அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு வந்து கெயின் பண்ணுவாங்க, இதெல்லாம் குறிக்கக்கூடிய மற்ற விஷயங்களை வச்சு இந்த சினிமா துறையை வந்து நாம் சாதிக்கலாம். குறிப்பாக சொன்னால் ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு தான் அவரை வந்து சினிமா துறைக்கு வரவழைக்கிறது. இதுதான் நம்ம சினிமா அப்படின்னு சொன்னாலே சந்திரன் சனி தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சார், இப்போ இந்த சந்திரன் சனி தொடர்பு வந்து சினிமா துறைக்கு மட்டும்தானா, இல்லை வேறு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா? சந்திரன் சனி காம்பினேஷனுங்கிறது இப்போ சினிமா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சினிமா துறையோட எனக்கு தொடர்பு கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்குற பட்சத்தில் அவங்க ஜாதகத்தில் சந்திரனுக்கும் சனிக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சினிமா துறையில் நான் என்ன துறையை தேர்ந்தெடுக்க போகிறதுன்னு அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல. அது வந்து அவங்களோட ஆர்வத்தையும் அவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியையும் பொறுத்தது. இருந்தாலும் சில பேர் நடிக்கணும்னு வருவாங்க, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா எடிட்டிங் போவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கேமரா போவாங்க. இதில் எந்தெந்த துறைகள்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து சினிமாவோட சார்ந்த அத்தனை பேருமே நம்ம கதாநாயகர்கள் மட்டும் கதாநாயகி மட்டுமே முக்கியம் இல்லை, சினிமா சார்ந்த அத்தனை பேர்களுக்குமே இந்த சந்திரன் சனி தொடர்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம சொல்லும்போது சந்திரன் சனி காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக சந்திரன் சனி காம்பினேஷன் இதை மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா துறைகள்லையும் வந்து பரவி இருக்கிறது, எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துறதுங்கிறது தகவல் தொழில்நுட்பம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நீங்கள் சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் என்ன பண்ணுவார், இங்கே ஒரு பென்சில் வச்சுருப்பார், பாக்கெட்டில் ஒரு நோட்டு வச்சுருப்பார், பில்லை போட்டு கொடுப்பார். இப்போ யாராவது அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? அப்படியெல்லாம் கொடுக்கறதில்ல. இப்படி தட்டினாங்கன்னா பில்லு வரும், அதை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறோம். காய்கறி கடையில் போனால் கூட அந்த கிலோவெலாம் அதை ஃபீட் பண்ணி வச்சு, இது எல்லாமே ஐடி தான். கண்டக்டர் வந்து இப்படி தலையெல்லாம் சுரிச்சிக்கிட்டு இந்த தொட்டு கொடுக்குறதுலாம் கெட்டு போச்சு டிக்கெட், அவ்வளோ டக்குன்னு டிக் பண்ணி அப்படி பிரிண்ட் விட கொடுக்குறாங்களே. இது எல்லாமே சாதாரண துறையிலேருந்து ஆகாய விமானம், ராக்கெட் லான்ச்சிங்கில் ஆரம்பித்து ஸ்பேஸ் ரிசர்ச் வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து பரவிடுச்சு. நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மீடியா சினிமா மட்டும் இல்லை, இந்த சின்ன திரையில் வாய்ப்பு கிடைக்கணுன்னா கூட சந்திரன் சனி தொடர்பு இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ நம்மளை மாதிரி உட்காந்து திரையில் நேரடியாக தோன்றி பேசுகிறவங்களா, இப்போ நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள் எல்லாத்துக்குமே இந்த துறையை சார்ந்தவங்க தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒளியும் ஒளியும்னு வந்து நம்ம தூர்தர்ஷனில் போடுவாங்கள்ல. இப்போ ஒளி அப்படிங்கிறது சவுண்டை குறிக்கும், ஒளி அப்படிங்கிறது வெளிச்சத்தை குறிக்கும். இது ரெண்டோட தொடர்புடைய அத்தனையுமே இந்த உலகம் பூரா வியாபிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி இன்டர்நெட்டு, இன்னும் என்ன நல்லா இருக்குது, சிடி, பென்ட்ரைவு, இதில் என்ன லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், பொதுவாக சாஃப்ட்வேர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் சனியோட தொடர்புடைய துறைகள் தான். இது மட்டும் இல்லை, நல்ல குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குடிமகனை விடுங்க, மதுபானம் சம்மந்தப்பட்ட குடிமகன்கள் இருக்காங்கள்ல, அதுக்கும் சந்திரன் சனி காம்பினேஷன் தான். இப்போ சந்திரன் சனி காம்பினேஷன் வேறு மாதிரி இருந்ததுன்னா, ஒன்று இந்த மதுபானம் தொடர்பான ஆலைகள் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா மதுபான கடைகளில் பார்கள் வச்சு நடத்துவாங்க. அப்படியும் இல்லையா, பொழுதுக்கும் மதுபான கடையை கதின்னு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த சந்திரன் சனி தான் காம்பினேஷன். இதை தவிர விவசாயத்துறைன்னு எடுக்கிறோம் இல்லையா, நீர்ப்பாசனம் சம்மந்தப்பட்ட துறைகள், அந்த குழாய்கள் வழி பாசனம், இது அதோட அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஈவன் பெட்ரோல் பங்கு முதற்கொண்டு, இது மாதிரி எல்லா துறைகளுமே பார்த்திங்கன்னா சந்திரன் சனி தொடர்பு இருந்தால் தான் முடியும். இந்த சந்திரன் சனி தொடர்புக்கு இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அபாரமாக இருக்கும். கூட இருக்கலாம், குறைச்சலாக இருக்கலாம், தவிர ஓரளவு நினைவு திறன் இருக்கும். சந்திரன் சனி தொடர்புன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இதை புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புணர்வு தோஷம் மட்டுமே இல்லை, இதுதான் சினிமா சின்ன திரை மென்பொருள் யோகம்ங்கிறதே பல பேர் மறந்துட்டு இந்த தோஷத்தை மட்டும் பேசினா தானே இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அது இது கோயில் குளம் எதாச்சும் சொல்லி வசூல் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. எல்லா ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு வகையில் தோஷம் இருக்க தான் செய்யும். அதனால் தோஷத்தை பெருசாக பார்க்க வேணாம். இதை வந்து எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுங்கிறதுக்கு
முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். சார் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. புணர்ப்பு தோஷம்னா என்ன சார்? புனர் அப்படின்னா புனர்ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம்ல, மறுபடியும் அப்படின்னு சொல்கிறது தான் கிட்டத்தட்ட. இந்த புணர்வு தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சந்திரனும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றதுனால், சந்திரனுங்கிறது நீர் இல்லையா, சனிங்கிறது ஐஸ் கட்டி இல்லையா, தண்ணியில் ஐஸ் கட்டியை போட்டுட்டு அதோட அந்த நீரோட்டத்தை அந்த ஓட்டமே ஸ்லோவாகிடும் இல்லையா. ஒன்றும் வேணாம், அந்த பனி கட்டிகள் உருகி ஓடும்போது நீரோட்டம்ங்கிறது தடைப்படும் இல்லையா, ஸ்லோவாகும் இல்லையா. அதே போல் அந்த தண்ணியில் ஐஸை போட்டு அதில் கையை வச்சிங்கன்னா கை மரத்து போன மாதிரி இருக்குல்ல. எல்லாத்துலேயும் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இது என்ன ஆகுதுன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த மேட் ஃபார் ஈச் அதராக வர முடியாது. இது மட்டுமா காரணம்னா இது மட்டுமே இல்லை, இதுவும் ஒரு காரணம், அவ்வளோதான். நீங்கள் யாரை கேட்டாலும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஐடியல் கப்புள்னு யாருமே சொல்ல முடியாது இல்லை, இதில் இருக்குல்ல. பட் இது அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எங்கே விதிவிலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமா துறை, மென்பொருள் துறை, விவசாயத்துறை, குழாய் நீர்ப்பாசனத்துறை, இந்த பெட்ரோலியம், இந்த துறைகளோட சம்மந்தப்பட்டவர்களுக்கு இந்த புணர்வு தோஷம் கிட்டத்தட்ட விதிவிலக்காக இருக்கும். குடும்பம்னா எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும். எங்கள் வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னா எந்த வீட்டில் சண்டை வராமல் இருக்குது? சண்டை வந்தால் தானே அது குடும்பம், சண்டை வந்தால் தானே அது ஃபேமிலி, சண்டை வந்தால் தானே அது கணவன் மனைவின்னு அர்த்தம். இது ஒரு காரணமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு விதிவிலக்கு தான். இது மாதிரி துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு விதிவிலக்காக இருந்துடும். சார், இப்போது பொதுவாகவே சினிமா துறைனாவே சுக்கிரன் தான் சொல்லுவாங்க. நீங்கள் சந்திரன் சனி தொடர்பு இருக்கணும் அப்படின்றீங்க, இது என்ன சார்? சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லா கலைகளுக்கும் காரகன் சுக்கிரன் தானே. அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஆயக்கலைகள் 64 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 64 விதமான கலைகளுக்கு, அத்தனை கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் இப்போது உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ நீங்கள் நடிப்பு அப்படிங்கிறது வரும்போது பார்த்திங்கன்னா, உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்துல சந்திரன் வரும். அந்த வசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த படம் பிடிக்கிறது, இது எல்லாமே வருது இல்லை, இதில் வந்துடும். இதுதான் சந்திரன் சனி தொடர்புங்கிறது. சுக்கிரன் வலுவாக இருந்தால் அந்த துறையில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஈடுபாடும், அவங்க வெற்றி அடைகிறது எளிமையாகவும் இருக்கும். சுக்கிரன் வலிமையை மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்தில் பேசணுன்னா, சினிமா நிறைய பேருக்கு சுக்கிரன் வலிமையாக இருக்குமே. சுக்கிரன் வலிமையாக இருக்கிறவங்க நிறைய பேர் கிரிக்கெட் பிளேயராக கூட இருக்காங்களே, அது இல்லை. கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு என்ன காம்பினேஷன், அதுக்கப்புறம் சுக்கிரன் அதில் எப்படி இருக்குது, இப்படி தான் பார்க்கணும். அப்போது சந்திரன் சனி காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சினிமா துறையில் நுழைய முடியும். சினிமா துறையில் அவங்க நடிகர்களாக போகிறாங்களா, மற்ற துறைகளில் எப்படி இருக்காங்க, ஆடை அலங்காரம் கூட ஒரு அழகு கலை தானே, அதில் அவங்க எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மற்ற 8 கிரகமும் முக்கியமாக பங்கு வகிக்குது. அதில் ஒரு கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது கலைகளுக்கு எல்லாம் காரகன். அதில் ஒரு கலை சினிமா கலை, நாடக கலை, கூத்துக்கலை எல்லாமே அதில் அடங்கிடும். அதனால் சுக்கிரனை மட்டுமே வச்சு இவங்களுக்கு சினிமா வாழ்க்கை உண்டா இல்லையா அப்படின்னு தீர்மானித்தோம்னா அது தவறான முடிவாக வரும். என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா இதை நிறைய பல்வேறு உதாரணங்கள் மூலமாக, பல்வேறு உதாரண ஜாதகங்கள் மூலமாகவும் நிரூபிச்சிருக்காரு. அதனால் சந்திரன் சனி காம்பினேஷன் இருந்தால் தான் ஒருத்தங்க சினிமா துறையை நோக்கி போகவும் முடியும், சினிமா துறையில் பங்கேற்கவும் முடியும். சினிமா துறையில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாகவும் ரொம்ப புரிகிற வகையிலையும் நீங்கள் சொன்னீங்க சார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் சினிமா துறைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.